சிறப்பு செய்தியை வழங்குபவர்கள் ஸ்ரீபாமா மருத்துவமனை. அக்கறையான கவனிப்பில் ஆரோக்கியமான வாழ்வு. கொடைரோடு சிறுமலையில் காட்டுத்தீ, மூலிகைகள், வன உயிரினங்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறித்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள சிறுமலை அடிவாரத்தில் திடீரென காட்டுத்தீ பரவியதால் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட மூலிகைச் செடிகள், மரங்கள், தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வன ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பகல் நேரங்களில் கடுமையான வெயில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக வனப்பகுதிகளில் தீப்பற்றும் அபாயம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மாலை சிறுமலை அடிவாரத்தில் திடீரென தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. மாலை நேர காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவி அடர்ந்த வனப்பகுதி முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீ காரணமாக சிறுமலையின் வளமான வனப்பகுதியில் உள்ள எண்ணற்ற மூலிகைச் செடிகள், அரிய வகை மரங்கள் மற்றும் பல்வேறு வகையான தாவரங்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் வசிக்கும் வனவிலங்குகளின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. தீயின் வெப்பம் மற்றும் புகையால் வன உயிரினங்கள் இடம்பெயர நேரிடும் அல்லது உயிரிழக்க நேரிடும் என்று வன ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சிறுமலை அடிவாரத்தில் தீ வேகமாக பரவி வருவதால் அப்பகுதியில் உள்ள தோட்டங்களுக்கும் தீ பரவிவிடுமோ என்ற அச்சத்தில் தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்புவாசிகள் உள்ளனர். ஏற்கனவே பலத்த காற்று வீசுவதால் தீ எளிதில் பரவும் சூழ்நிலை நிலவுவது குறிப்பிடத்தக்கது. எனவே சிறுமலை அடிவாரத்தில் பற்றி எரியும் காட்டுத்தீயை உடனடியாக அணைக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீ மேலும் பரவாமல் தடுக்கவும், வனப்பகுதி மற்றும் வன உயிரினங்களை பாதுகாக்கவும் விரைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறுகையில், சிறுமலையில் காட்டுத்தீ பற்றிய தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பதற்காக வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தீ பரவுவதற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றனர். சிறுமலையின் இயற்கை வளத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டியது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.